நான் சில சமயம் சிந்திக்கிறேன், இந்த சிகரெட் அல்லது பீடி எனக்கு எந்த சேதத்தை விளைவிக்கும்? இதுவே எனக்கு ஸ்ட்ரோக்கை வரவழைத்து என்னையும் என் குடும்பத்தையும் பாரமாக்குமோ? இல்லை இது நுரையீரலில் கேன்சர் வர காரணமாகுமோ? இல்லை இது வாயில் கேன்சர் அல்லது இருதய நோய் அல்லது எம்பசிமாவை வரவழைக்குமோ? அடுத்த முறை நீங்கள் சிகரெட் அல்லது பீடியை புகைக்க நினைத்தால் இதனை புகைப்பதனால் என்னவாகும் என்று உங்களை நீங்களே கேட்டுக் கொள்ளுங்கள். புகைப்பிடிப்பதை இன்றே நிறுத்துங்கள். உதவிக்கு அழைக்கவும் 1800112356 அல்லது 0112290170 மிஸ் கால் கொடுக்கவும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கன்சம்ப்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ் இஸ் அகைன்ஸ்ட் லா அண்ட் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். போதைப் பொருள் உபயோகிப்பது சட்டப்படி குற்றமாகும் மற்றும் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். காலம் எல்லாருக்கும் பொதுவான ஒன்று. நல்லவங்களுக்கும் சரி, கெட்டவங்களுக்கும் சரி, அது மாறாது. எப்போவுமே நம்ம போற பாதையில் பூக்கள் மட்டும் இருக்காது, முள்ளும் இருக்கும். சூழ்நிலைக்கு ஏற்றபடி நம்மளை நாம தான் காப்பாற்றிக்கணும். த கிளினிக்கல் ஆங்கர் ஸ்கேல்ன்றது ஒரு அப்ஜெக்டிவ். ஒரு மனுஷன் அவன் இருக்கிற சந்தர்ப்ப சூழ்நிலையை பொறுத்து அவன் கோபதாபங்கள் ஏறும் இறங்கும். இதை மெஷர் பண்ணுற மீட்டர் தான் கிளினிக்கல் ஆங்கர் ஸ்கேல். இந்த மீட்டர் மூலமாக தான் பெரிய பெரிய மனநல மருத்துவர்கள் ஒரு பேஷண்ட்டோட மனநிலைமையை தெரிஞ்சுப்பாங்க. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அது பேர் தான் AHA மீட்டர், அதாவது ஆங்கர் ஹாஸ்டிலிட்டி அண்ட் அக்ரெசிவ் மீட்டர். மனுஷனுக்கு ஜுரம் வந்துச்சுன்னா உடம்புல இருக்க டெம்பரேச்சரை தெர்மாமீட்டர் மூலமா தெரிஞ்சுப்பாங்க. அதே மாதிரி மனுஷங்களுக்கு வர கோபதாபங்களையும் வெறுப்புகளையும் விரக்திகளையும் இந்த AHA மீட்டர் மூலமா தெரிஞ்சுப்பாங்க. ரத்த ஓட்டமும் மூளையும் எப்படி செயல்படும்ன்றத கூட இந்த மீட்டர் மூலமா தெரிஞ்சுக்கலாம். இதோட அளவு 0 இருந்து 100 வரைக்கும் இருக்கும். 0 இருந்து 25 வரைக்கும் நார்மல் கிரீன் ரேஞ்ச், 25 இருந்து 50 வரைக்கும் ஆவரேஜ் எல்லோ ரேஞ்ச், 50 இருந்து 100 வரைக்கும் அப்நார்மல் ரெட் ரேஞ்ச். நீங்க எதுக்கு காலேஜ் போறீங்க? கிளாஸ் மாதிரியா இருக்கு? மீன் மார்க்கெட் மாதிரி இருக்கு. சனியே நீங்க எல்லாம் உருப்படவே மாட்டீங்க. நீங்க எல்லாம் எதுக்கு படிக்க வரீங்க? எங்கயாவது போய் ஆடு மாடு மேய்க்க வேண்டியதானே? என் உயிரை எடுக்க வரீங்க? நாளையில இருந்து என் கிளாஸ்க்கு யாரும் வராதீங்க. எங்கயாவது போய் தொலைங்க. தம்பி நல்லா கேட்டுக்க, அங்க இருந்து வரது 5 கிலோமீட்டர் தான். புரியுதா உங்களுக்கு? ஏனடி நீ வர பெட்ரோல் வைக்கிற வேலைக்கு என்ன பண்ண சொல்ற? என்ன அந்த புட்டா வாயா யார் என்ன கேக்குறது? அதான் வேலையா? புட்டா வரையும் வர மாட்டியா? வாயா வாழ்க்கையே
விபரீத ஆட்டம் விளையாடும் கூட்டம் அரங்கேறும் சரசர நெருப்பும் கொதி கொதிக்கும் ரத்தம் சிவப்பா விஷமனித முகத்தில் துளிர்த்திடும் நித்தம் நீசவாடை நல்லவர் பங்கு அதுவே பலமிங்கு செய்திடுகின்ற வெல்கம் சார். குட் மார்னிங். மார்னிங். ப்ளீஸ் கம் அண்ட் சிட். ஹவு மே ஹெல்ப் யூ சார்? ப்ளீஸ். உங்க ஹோட்டலை சீஸ் பண்றதுக்கு கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் வந்திருக்கு. ஏன் சார், என்னாச்சு? ஏன் என்னாச்சா? உங்க ஹோட்டல் மேல 40 கோடி ரூபாய் மேல லோன் இருக்கு. உங்க பாஸ் மேல எங்களுக்கு மரியாதை இருக்கு. உங்க ஹோட்டலோட ரெputation தெரிஞ்சு மொரிஷியஸ் குரூப் ஆஃப் ஹோட்டல் ஓனர் உங்க ஹோட்டலை வாங்க முன் வந்திருக்காரு. அதுவும் 140 கோடிக்கு. அந்த கம்பெனி எம்டி மிஸ்டர் விக்ரம் என்ன பர்சனலா கூப்பிட்டு சொன்னாரு. இது விஷயமா உங்க எம்டி கிட்ட பேசணும், கால் பண்ணுங்க. சாரி சார், இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாரு. ஒத்துக்கலைன்னா நாங்க அவர் மேல சிவியரா ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும். We supposed to go for auction. Yeah, sure. சார் ப்ளீஸ் ஒன் Please call him. என்ன ராமு, அவங்க அழகா இருக்காங்களா? ஆமா சார், அழகா இருக்காங்க சார். சாரி, முதல்ல வந்த வேலையை பாரு. ஹலோ சார், பேங்க் ஆபீசர்ஸ் வந்திருக்காங்க. ஆர்டரோட வந்திருக்காங்களா? உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க. போன் அவங்ககிட்ட கொடு. ஓகே சார். மிஸ்டர் கோபால், ஏன் இப்படி பண்றீங்க? எனக்கு இந்த டீல் பிடிக்கல. காரணம் என்னன்னு சொல்லுங்க. ஹோட்டலை சீஸ் பண்ணணும் சார். என் வாழ்க்கையில முதல் ஆரம்பிச்ச ஹோட்டல் அது.
இவ்வளவு வருஷமா கஷ்டப்பட்டு அதை நான் காப்பாத்திக்கிட்டு வரேன். இப்ப அதோட விலை என்னன்னு சொல்லுங்க. 140 கோடி. நீங்க கொடுக்குற 140 கோடியை வச்சு நான் என்ன பண்றது? நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. எங்களை நம்பியும் அந்த ஹோட்டலை நம்பியும் இருக்கிற ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களோட நிலையை எண்ணி பாருங்க. ஊட்டியில இருக்கிற எங்க ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ண போறோம். அது மூலமா எது வந்தாலும் சரி, கேஷா இருந்தாலும் சரி, ஈக்விட்டி பாண்ட்ஸா இருந்தாலும் சரி, தங்கமா இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். எப்ப சார்? இன்னும் 2 நாள்ல உங்க லோன் மொத்தத்தையும் கிளியர் பண்றேன். ஓகே? ஓகே சார். பட் 2 நாளைக்குள்ள கண்டிப்பா கொடுத்துருங்க சார். அதுக்கு மேல எங்களால பொறுமையா இருக்க முடியாது. அப்புறம் ஹோட்டலை சீஸ் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் எங்க மேல வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஓகே, நானே நேரடியா வரேன். சரியா? ஓகே சார். பார்வதி, வரேன், இதோ வரேன். என்னங்க? நாம நம்ம பெங்களூர் ஹோட்டலுக்கு போயாகணும். அதுவும் நாளைக்கு. சரிங்க, டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க குளிக்க போயிருந்தப்போ நம்ம ஊட்டி மேனேஜர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. ஊட்டி ப்ராப்பர்ட்டி சேல் ஆயிடுச்சான். மத்தியானத்துக்குள்ள அமௌண்ட் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன்னு சொன்னாங்களா. உங்க ப்ராப்பர்ட்டி ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. ரியலி? ரொம்ப நல்ல விஷயம் சொன்ன பார்வதி. எப்போதான் மாற போறீங்க? யாராருக்கோ உதவி பண்ணி நீங்க மாட்டிக்கிறீங்க. இதெல்லாம் நம்மளுக்கு எதுக்குங்க? எல்லாத்தையும் விட்டுட்டு நிம்மதியா இருக்கலாம்ல. உங்களுக்கு வயசாகி போச்சு, ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு வயசாயிடுச்சனோ உண்மைதான். ஆனா நீ தான் இன்னும் 18 வயசு பொண்ணு மாதிரியே இருக்க. 18 வயசா? எனக்கு இன்னும் 14 கூட முடியலங்க. பார்வதி, உனக்கு வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் ஒன்ன விட்டு போகாது. அது பொம்பளைங்களோட சொத்து. ஹாய் ஹனி. ஆமாம், முக்கியமான ஒரு ஒர்க் இருக்கு. ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தல, அந்த அமௌண்ட் ஃபைனலைஸ் பண்ண தான் போயிட்டுருக்கேன். அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம கைக்கு வந்தால் நம்ம பிஸ்னஸ் இன்னும் பெரிய லெவலில் டெவலப் ஆயிடும். Once it gets finalized, there will be no business pressure on me. After that, we are going to settle in Paris. வாப்பா, நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன்ப்பா. வா, ஆ உள்ள வா. ஐயோ, உங்க அப்பா வந்துட்டாரு. சீக்கிரம் சீக்கிரம் புக்ஸ் எடுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒழுங்கா படிங்க. என்ன விஷயம் அப்படியே சில மாதிரி நிக்கிற? பெங்களூர் ஹோட்டல்ல ஒரு வாரம் ஃப்ரீ ஸ்டே, ஃபேமிலி பேக்கேஜ், எல்லா செலவும் அவங்களுக்கு தான். நம்ம போனா போதும்.
சம்மர் ஹாலிடேஸ்க்கு அப்ளை பண்ண தசரா ஹாலிடேஸ்க்கு கொடுத்துருக்கான். அவன் கொடுத்துட்டானா இந்த மாதிரி போகணும்னு துடிக்கிறாங்க. ஃப்ரீ எதிரி ஃப்ரீ பணம் என்ன மரத்துலயா காய்க்குது? ஆரம்பிச்சிட்டாரு. அவன் ஃப்ரீயா கூட்டு போறான்றதுக்காக நான் என் வேலையில விட்டுட்டு வர முடியுமா? போலாமா வேணாமா? நாளைக்கு போலாம். ஏய் என்ன சிரிப்ப வேண்டியிருக்கு? ஒழுங்கா படிங்க. சிரிக்கிறாள். பார்வதி, ஏய் வீட்டு ஜாக்கிரதையா பாத்துக்கோ. சரிம்மா. வரேன். மெதுவா வா. கொஞ்சம் லேட் ஆனாலும் ஒன்றும் தப்பு இல்லை. யாரும் நம்மளை எதுவும் சொல்ல போறதில்ல. நிதானமே பிரதானம். என்ன பண்ண முடியும்? பேச்சாலேயே எல்லாரையும் மயக்கிடுவீங்க. பேச்சால மயக்கிறதுனால தான் உங்க அம்மா உங்களுக்கு பேச்சு எப்பன்னு பேர் வச்சிருக்காங்க. வாங்க போலாம். ஆமா, இந்த டிரைவர் முத்து எங்க? அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு லீவ் போட்டிருக்கான். ஐயோ கடவுளே, ஃப்ளைட் புக் பண்ணிருக்கலாமே. பெங்களூர் ஏர்போர்ட்டோட ரன்வே மெயின்டெனன்ஸ்ல இருக்கிறதுனால ஓபன் பண்றதுக்கு 1 வீக் ஆகுமா? எல்லாம் இப்பதான் நடக்கணுமா? அப்ப வாங்க கார்லயே போலாம். கார் ஸ்பீடா ஓட்டக்கூடாது. நிதானமே பிரதானம். வாங்க போலாம். கருப்பையா கதவை சாத்திக்கோ. கல்யாணம் ஆன இத்தனை வருஷத்துக்கு பிறகு கேக்குறேன், உங்களால எப்படி இவ்வளவு பொறுமையா இருக்க முடியுது? பார்வதி, நான் இந்த அளவுக்கு பொறுமையா இருக்கேன்னா அந்த பெருமையெல்லாம் உன்னதான் சேரும். அது மட்டும் இல்ல, என் சுக துக்கங்கள்ல என் கூடவே நீ இருக்கிறதுனால தான் வாழ்க்கையில இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கேன். சாதாரண டீ கடையில இருந்து இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கேன்னா அதுக்கு என் பொறுமை தான் காரணம். உங்களை மாதிரி எல்லாருமே பொறுமையா இருந்திருந்தா இந்த நாடு எப்பவோ முன்னேறி இருக்கும். பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதை நான் கடைப்பிடிக்கிறதுனால தான் வாழ்க்கையில இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கேன். பேப்பர் 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 பேப்பர். ஹாய் பேபி. பாப்பா ரொம்ப அழகா இருக்குல்ல? யாரோ கார் இடிச்சிட்டாங்க. என்னப்பா அது? நின்னுகிட்டு இருக்க வண்டி மேல வந்து இப்படி இடிச்சிருக்கு? யோ கேளோ முட்டாளாயா நீ? எதுக்குயா சடனா பிரேக்க போட்ட? அட இந்த வயசுல உனக்கு டிரைவிங் தேவையா? எதுக்குயா டிரைவிங் பண்ற? மூடிட்டு வீட்ல இருக்க வேண்டியதானே? பழம் என் பைக்க போட்டியா? என்னப்பா இது சட்டையெல்லாம் பிடிக்கிற? மக்காடு போச்சு. ஏய் எவ்வளவு சொல்ல வந்தீமா? உம்மல வச்சு என்ன இப்படி பார்வதி வேண்டாம் பார்வதி. ஐயோ உடைச்சிடுவேன். பெரியவங்க மரியாதை இல்லாம பல்ல உடைச்சிடுவேன். என்னடா நடிச்சிட்டு இருக்க? எங்க காரை நீ அடிச்சிட்டு எவ்வளவு தைரியம் இருந்தா உங்க ஷர்ட் மேல கை வச்சிருப்பா? வா, பிரச்சனை பண்ண வேண்டாம். வா பார்வதி. வேண்டாம் வேண்டாம். ஏய் ஜாகிரதை. எங்க இந்த டிராபிக் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள தள்ளிடுவேன். ராஸ்கல். பார்வதி சொன்ன. அவன் கூட போய் பேசிட்டு இருக்கீங்க? இல்ல நீ வா. நீ போய் முதல்ல வண்டியில. ஏய் சாவடிச்சு சொன்னா கேள் பார்வதி. வேண்டாம். தப்பெல்லாம் என் மேலதான். இந்தா இத செலவுக்கு வச்சுக்க. இந்த பணத்தை வச்சு முதல்ல பைக்கை ரிப்பேர் பார்த்துட்டு அப்புறமா ஹாஸ்பிட்டல் போய் உன் கையை பாரு. உனக்கு கோபம் ரொம்ப அதிகமாக வருது. முதல்ல அதை குறைச்சிக்கோ. கோபத்தை குறைச்சனாலே உனக்குள்ள இருக்க கெட்டதெல்லாம் வெளியே போயிடும். நான் சொல்றது புரியுதா? என்ன ஏன் தடுத்தீங்க? பல்ல உடைச்சிருப்பேன். தப்பு அவன் பண்ணிட்டு உங்க மேல கை வச்சுட்டா? பார்வதி, ஒரு மனுஷன் பிறந்து 7 வருஷத்துக்கு அப்புறம் தான் நல்லா பேச ஆரம்பிப்பான். அதுலயும் எதை பேசலாம் எதை பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு ஜென்மமே ஆகும். பாவம், யார்கிட்ட எப்படி பேசுறதுன்னு இன்னும் அவனுக்கு தெரியல. அவனை பத்தி எதுக்கு இப்ப பேசிக்கிட்டு? என்னங்க சொல்றீங்க? அவன் உங்களையே மரியாதை இல்லாம பேசிட்டான்.
ஏய் இன்னுமா தொடச்சிட்டு இருக்க பட. எங்க உங்க அம்மா? அம்மா புடவை கட்டிட்டு இருக்காங்கப்பா. எவ்வளவு நேரம் தான் சேலை கட்டிக்கிட்டு இருப்பா? ஏய் வரேங்க. சீதா சீக்கிரம் வா. வந்துட்டேன் போலாம். சீக்கிரம் ஏறி. சரி வாக்கா உட்காந்துக்கலாம். மனசுல பெரிய மகாராணி நினைப்பு. உக்காரு. அதோ மூடு. ஒருத்தி பசங்க எப்படி போறாங்க பாரு. பாரு திருடி மாச்சு இவன் கண்ணு தொடங்கி போடாது. மழையா வண்டிய பார்த்து ஓட்டி வர்றதில்ல. கண்ணை எங்கே வச்சுட்டா ஓட்டிட்டு வரா? உள்ள ஏண்டா உட்காந்துருக்க? ஏய் வெளியே வரா. ஏய் சொல்றது கேளு. ஏன்டா பைத்தியக்கார மாதிரி கத்திக்கிட்டு இருக்க? கண்ணு எங்க வச்சிருக்க? சிக்னல் போட்டுக்கிட்டு பாக்கல? நீ பாட்டு வந்துகிட்டே இருக்க. எந்த முட்டாள்ற உங்களுக்கு எல்லாம் லைசென்ஸ் கொடுத்தது? பிரச்சனை வைய வண்டி எடுத்து போயிட்டே இரு. டேய் யாரா நீ? வீடியோ எடுக்கற? இங்க என்ன ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு? டெலீட் பண்றாத. ஏய் இடிச்சது இல்லாம பிரச்சனை உனக்கு தான் ஒண்ணும் ஆகல. வண்டி எடுத்துட்டு போ. ஏய் இடிச்சது இல்லாம. டேய் வண்டியில ஃபேமிலி இருக்காங்களேன்னு பாக்குற இல்ல உண்மையிலேயே ஏத்திடுவேன். என்னங்க இப்படி பேசுறீங்க? வண்டியில அடிச்சிட்டீங்களே, ஏதாவது பாத்து பண்ணி விடுங்க. கேளுப்பா கேளுப்பா. நீ யாரு அவனுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு? இல்ல சார், அது வந்து பாக்குறீங்களா? மரியாதை போயிடுங்க. இல்ல உங்க ரெண்டு பேரும் வெளியே போயிடுன்ற. வண்டியை இடிச்ச இல்லாம தவி அடிக்க வரா. வண்டி புது வண்டியா? போலீஸ் போனா தான் சரியா வரும். கம்ப்ளைன்ட் கொடுத்தா நீ அவ்வளவுதான். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த வண்டியை வாங்குன? பார்த்தாலே தெரியுது 15 வருஷத்துக்கு முன்னாடி வாங்குனதுன்னு. எஃப்சி பண்ணிருக்கியா? நான் கொடுக்குவா கம்ப்ளைண்ட்? கொடுக்குவான்னு கேக்குறேன். எடுத்துட்டு போடா. ஏரியா எடுத்துட்டு போறேன். சார் என்ன சார் இது பிரச்சனை? சார் நீ பாருங்க டிராஃபிக் ஏறி பாருங்க. பார்த்தா பைத்தியம் மாதிரி நீங்க காட்டு வைங்க. பெரிய மாதிரி போட்டு போங்க சார். ஐயாமா பேசிட்டு சார். கேட்டு அடிக்க வரா சார். நீங்கெல்லாம் இருந்ததால தான் அவனை விட்டு வச்சேன். இல்ல ஒரு வழி பண்ணிருப்பேன். ஏய் கீ கூட நானே டிரைவ் பண்ணிக்கிறேன். விக்ரம் ரொம்ப தூரம் டிராவல் பண்ண போற, கூட யாரையாவது கூட்டிட்டு போப்பா. நான் என்ன சின்ன பையனா? சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. நான் போயிட்டு வரேன். அது கண்ணா ஒரு நிமிஷம் பார்த்து பொறுமையா போ. கோவப்படாதப்பா. எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ண. சரி பண்றேன். எஸ் மிஸ்டர் கோபால், லிவிங் நவ். நாளைக்கு மார்னிங் அங்கே இருப்பேன். சரிங்க சார். பேப்பர்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைங்க. டோன்ட் வரி அபவுட் தி ஃபண்ட்ஸ். என்ன நடந்தாலும் அந்த ப்ராப்பர்ட்டி மட்டும் நம்ம கையை விட்டு போகக்கூடாது. இந்த விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே சார், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். Bloody buggers. Irritating people. ஏய் இல்ல இல்ல இல்ல, நாம அவன் ஏரியாவுக்கு போறோம், அங்கேயே வச்சு தூக்குறோம். என்ன சொல்ற? அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லடா. அங்க நம்ம பசங்க இருக்கானுங்க, சொன்ன தட்டி தூக்கிற போறானுங்க. இதெல்லாம் போய் நீ நேர்ல போலாமா? என்னன்னா நீ அவ ஏரியால போய் நம்ம சம்பவம் பண்ணோம். அப்பதான் நம்ம கெத்து என்னன்னு தெரியும். எவன் குறுக்கால வந்தாலும் சரி, அவனை அங்கேயே வச்சு தூக்குறோம், அங்கேயே போடுறோம். யாரா அவன்? ரொம்ப நக்கலா போறான். ஏய் ஒரு டே கூட நீ சொல்ல. ஏய் நான் சொன்னது புரிஞ்சிச்சுல? புரிஞ்சுதுண்ணா. அவன் கொடுத்த வேலையை கரெக்டா பாருங்க. எந்த காரணத்துக்கு கொண்டு ஸ்கெட்ச் மிஸ் ஆக கூடாது. புரியுதா? போறோம், தூக்குறோம். ஓகேண்ணா.
வாங்கடா போலாம். போலாம் போலாம். டேய் வண்டியடா. வா வா ஏறு ஏறு. யாரா தெரியல வண்டி முன்னாடி விட்டுக்கிறான். ஓ கார் மலிஸ்டனா. டேய் அதெல்லாம் விட்டு தள்ளுறா பெரிய மேட்ரா. வண்டி அடிச்சுட்டு சாரி கூட சொல்லாம போயிட்டு இருக்க. நான் தான் இடிச்சேன், இன்னும் பெருசா கூட இடிப்பேன். என்ன பண்ணுவேன்? இதா பண்ணுவியா? பண்ணு பார்க்கலாம். அடி வாங்கி சாம இங்க இருந்து போயிடு. தம்பி இங்க பாரு, நான் தான் அடிச்சேன். என்ன பண்ணலான்ற? என்ன பண்ண போற? என்னடா பண்ண போற? டேய் பாருடா தம்பி முறைக்கிறான். கண்ணாடி. டேய் சைனா கிளாஸ் போட்டிருக்கான்டா. எவனுக்கு வேணும் இது? அவனுக்கு உண்ணா. உனக்கு எடுத்துக்கோ. ஓடிட்டு என்ஜாய் பண்ணு. மொபைல் கூட வச்சிருக்கான்டா. யாருக்கு வேணும்? உனக்கு வேணுமா? குண்ணா குண்ணா. வச்சுக்கோ. என்ஜாய் பண்ணு. என்னடா முறைக்கிற? பெரிய பருப்பா நீ? பருப்பு நசுக்கிடுவேன். பாக்குறியா? பாருடா.
இன்னொரு தடவை உங்களுக்கு பார்த்தேன் ஷூட் பண்ணிடுவேன். பயம் இருக்கும் இடத்தில் கோபமும், அறிவு இருக்கும் இடத்தில் திமிரும், அனுபவம் இருக்கும் இடத்தில் பொறுமையும் இருக்கும் என்ற முன்னோர்களின் வாக்கு எப்பொழுதும் பொய்யாகாது. இந்த மூன்றையும் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் ஒரு மனிதன் கையாள தெரிந்திருந்தால் அவன் எல்லாவற்றையும் எல்லா இடத்திலும் வெற்றி பெற முடியும் என்பது கண்ணுக்கு தென்படாத அந்த காலனின் கட்டளை. விழி பேசும் அன்புக்கு முன்னால் வார்த்தையா, இரு வண்ணமில்லாமல் வெள்ளை வாழ்க்கையா, உள்ளம் கொண்டாடும் உறவிது, ஓ வெள்ளம் காணாத படகிது, இந்த இதயத்தை நீங்கும் தெய்வம் ஏது? வேர் தேடி போகின்ற பயணம் வளருமே, மனம் தாண்டி போகின்ற பயணம் மலருமே. கோபம் பேசு, மொழியாலே தீயை வீசு, அப்போதே கட்டுப்படும் உறவுகளே. உள்ளத்தில் அன்பின் அழகு, வெள்ளத்தில் மூழ்கும் படகு, எரியாமல் போனால் இல்லை விளக்குகளே. இதயங்கள் சுடுகின்ற நேரம் உதயத்தில் இல்லாத சூடும் பாருங்கள். கவனங்கள் இல்லாமல் போனால் பயணங்கள் எங்கேதான் போகும் கூறுங்கள். அடிவான வண்ணம் இன்று ரத்தம் ஆனதே, அடி நெஞ்சின் காதல் இங்கு சாயம் போனதே. இடி தாங்கும் மேகம் இந்த தேகம் ஆனதே, பிடிவாத நெஞ்சில் வீழும் அடிமை அன்பிதே. மனதே அடனியே தீரன் மனிதா, அடனானே தேவன் உலகே, என் முன்னால் வந்து மண்டி இட்டு செல். விழியே நீ பார்க்கும் எல்லாம் நொழியில் உன் சொந்தம் ஆகும் மனிதா, உன் தலைவன் நானே, சத்தம் போட்டு சொல். ஜனதல நவ முகமாயும் நான் மோதாதே, யுகமதை காலடி வைத்தாலும் போதாதே.
திசைகள் அடங்கும் தசையில் ஒழுகும் அசையும் தன்னாலே பிரளயம் நடக்கும் அகிலம் சுருங்கும் ஆற்றல் என்னாலே விழி பேசும் அன்புக்கு முன்னால் வார்த்தையா. ஹே கிட்ட வாங்க. என்னதுமா? தீம் பார்க் போறோம்ல, அப்போ நீ பிங்க் ட்ரெஸ் போட்டுக்கோ. சரிம்மா. அப்போ நானு நீ சுடிதார் போட்டுக்கோமா. ஓகே ஓகே. அம்மா அப்பா என்ன ட்ரெஸ் போட்டுக்குவாரு? அப்பா சட்டி போட்டு வருவாரு. ஏய், என்ன குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? இப்படி பேசிட்டே இருந்தீங்கன்னா நான் வண்டி எப்படி ஓட்டுறது? போ பின்னாடி போய் உட்கார். டிரைவ் பண்றவனுக்கு தான் கஷ்டம் தெரியும். சும்மா தோண பேசிக்கிட்டேன். பா இறங்க. எப்ப பார் சிறு சிறு இவரை போய் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க பாரு. எத்தாலே எழுத்து டோர் திறக்க முடியல. லாக் ஓபன் பண்றேன். அமைதியா உட்காந்துட்டு வரணும். ரொம்ப பேசக்கூடாது. அம்மா பெங்களூர் போற வரைக்கும் எங்க கூட உட்காந்துக்கிறியா? முன்னாடி போகாதமா, இங்கே உட்காந்துக்கோ. இங்கே இருக்கேன், நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். ஏய், இந்த வளையல் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குமா. முன்னாடி போய் பேசிக்கிட்டே நீ இருக்க. பெரியவளான உடனே நான் உனக்கு 4 வாங்கி தரேன். இவங்க மகாராணிங்க மாதிரி வருவாங்க. நான் டிரைவர் வேலை பார்க்கணுமா? அம்மா எனக்கு எப்போ வாங்கி தருவ? திரும்ப சென்னை வந்தோடனே உனக்கு வாங்கி தரேன். ஏய் முன்னாடி வா. முன்னாடி வான்றல. உங்க மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? முன்னாடி வா. நான் டிரைவரா? உங்களை எல்லாம் பின்னாடி உட்கார வச்சிட்டு நான் வண்டி ஓட்டுறதுக்கு? வாங்க முன்னாடி வந்து உட்காரு. போமா, நீ முன்னாடியே போய் உட்காந்துக்கோ. உட்காரு. போன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ண தெரியல, இந்த ஜென்மத்துல இவருக்கு பொண்டாட்டியா வாக்கப்பட்டேன். தலை விதி. உனக்கு தாலி கட்டின பாவத்துக்கு இதெல்லாம் எனக்கு தேவைதான். வாங்க வாங்க, இங்கேதான் நமக்கு டியூட்டி. இறங்க. வண்டி எடுத்து போயா. போச்சல்ல அவன. வந்திருக்காங்க, நீயே காட்டிட்டு போல இருக்கு. யோ என்னையா இன்ஸ்பெக்டர் சார் வண்டி ரிவர்ஸ்ல வருது. சார் 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 சார், உங்க தொப்பி என் கையில இருக்கு சார். அது என்னோட தொப்பி சார். அறிவு கட்ட மூட்டம். ஸ்டேஷன்ல இருந்து ரிவர்ஸ்ல வந்தா ரிவர்ஸா தான் நடக்கும். முதல்ல கியர் பாக்ஸ் நான்சென்ஸ். சிகரெட் கூட சீக்கிரம் இது அக்கல்ல வை. தேங்க்யூ. சார் சிகரெட்டை கீழே போட்டீங்க சார். சங்கிலி கற்பண்டா. அப்பாவிகளுக்கு அன்பானவன், அடங்காப்பிடாரிகளுக்கு ஆப்படிக்கிறவன். யார் இந்த ஜிலேபி? புல்புல் தரா கீத்த பப்ளி மாஸ். சார் நான் சொல்றது கேளுங்க சார். எந்த தப்பும் பண்ணல சார். என்ன எதிர்த்து பேசுறீங்க? ஒரு எத்து யாத்திரனா ஆபரேஷன் தியேட்டர்ல ஆரஞ்சு பழம் மட்டும் ஐட்ரஸ்ல இருப்பாங்கடா. ஓ அத வக்கார. எஸ்பி ஆபீஸ்ல இருந்து போன் பண்ணி சின்ன பசங்களை கிட்னாப் பண்ணி பார்சல் பண்ணதா சொன்னாங்க. அந்த வேலையை விட்டுட்டு கொய்யால இங்க என்னையா பண்ற? வாட் இஸ் திஸ் ப்ராப்ளம்? பப்ளிக் பிளேஸ்ல கார்ல நியூசன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். எங்கடா உன் பேண்ட்? பேண்ட் எங்கம்மா? என்ன கேக்குற சார் அவசரத்துல எங்க வச்சுன்னு தெரியல சார். சார் செய்யறதையும் செஞ்சு விட்டு என்னடா இழிச்சுக்கிட்டு இருக்க? தோங்கடா கொடக்கா. செய்யும் போது என்னடா வெக்க போட்டுக்கிட்டு இருக்க? 50 அடி பைபாஸ் போட்டது நீ என்ஜாய் பண்றதுக்காடா? சார் சாரி சார். பொறுக்கி என்ன தைரியம் இருந்தா கோவப்படாதீங்க சார். பொறுமையா இருங்க சார். நோ 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 நோ. டோன்ட் ஸ்டாப் மீ, டோன்ட் ஸ்டாப் மீ. யாரும் என்ன தடுக்காதீங்க. அவன் ஊருக்கு போக ரோடு நல்லா இல்லன்னு மரியாதை பண்ணிக்கிட்டு இருக்கான்.
இவன் என்னடா பைபாஸ் ரோட்ல பஜனை பண்ணிக்கிட்டு இருக்கான். எங்க ஊரு வாய்க்கால திருட்டுத்தனமா பம்ப் அடிக்கிறவன் எல்லாம் பல்பு பியூசார் அளவுக்கு அடிப்பாடா. அப்படியே அடிக்கிறடா. பொண்டாட்டி கூட குடும்பம் நடத்த முடியாம கடமையை செய்ய வந்திருக்கான். நீ என்னடா ஒரு குடும்ப பொண்ணா இருந்துட்டு இவன் கூட வந்து கூத்தடிச்சிட்டு இருக்க. உங்கள மாதிரி ஆளுங்க தாண்டா இன்னைக்கு பூமியில மழைய பெய்ய மாட்டேங்குது. இவனெல்லாம் கூப்பிட்டு வச்சு கூப்பிடணும். எனக்கு வர கோவத்துக்கு இவனை அப்படியே பாத்திரத்துல பொட்டு பொட்டுன்னு போடணும் தோணுது. ஆனா கடமை என்ன தடுக்கு. யாரு நினைச்சாங்க என்ன சங்கிலி கருப்பண்டா. சங்கிலி கருப்ப பப்ளிக் பிளேஸ்ல ஸ்கேண்டல். டாக்குமெண்ட் தாங்க. அது இல்லடி இன்ஸ்பெக்டர் சார். சரி சரி வாங்க ஒரு நிமிஷம் இங்க வாங்க சார். எதுக்கியா கூப்பிடுறான்? வண்டியில 2 பசங்க இருக்காங்க சார். பின்னாடி யாருது சார்? கண்ணாடி இறக்க சொல்லுங்க. இறக்கு 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 இறக்கு. இன்ஸ்பெக்டர் சங்கிலி கருப்பு அப்பாவிகளுக்கு ஆதரவானவன், அடங்கோப்பிடாரிகளை ஆப்படிக்கிறவன். நீங்க யாரு? கோதண்டராமன். ஐச விட கூழு, நெருப்ப விட ஹீட். சீதா. சினிமா ஆர்டிஸ்ட் சீதாவா? இல்ல இல்ல, ராமோட சீதா. லாவண்யா, சுஷ்மா. வண்டி டாக்குமெண்ட்ஸ் எடுங்க. என்னங்க? ஆர்சி புக்கு, எமிஷன் டெஸ்ட், பேன் கார்டு, ஆதார் கார்டு, எஃப்சி, டிரைவிங் லைசன்ஸ், இன்சூரன்ஸ், ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. வேற ஏதாவது வேணுமா? யார் இந்த 3 பேர்? என் புருஷன், என் பசங்க. யாரோட பசங்க? இதோ உட்காந்துக்கிட்டு இருக்காளே கல்லு மாதிரி என் பொண்டாட்டி, அவளுக்கு பிறந்தது. யாரையா இருந்தாலும் நம்ம சாரியை எடுத்து பேசிக்கிட்டு இருக்கான். அது யாருமா? எங்க அப்பாவோட வைஃப். இது யாரு? எங்க அம்மாவோட ஹஸ்பண்ட். வெரைட்டி ஃபேமிலி. எல்லாம் கரெக்டா இருக்குல்ல? அப்புறம் என்ன, டைம் ஆயிடுச்சே, நான் கிளம்புறேன். என்ன சின்ன பசங்களை கடத்தி வியாபாரம் பண்றதா எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. என்னது? என்ன பார்த்தா பசங்களை கடத்துற மாதிரி தெரியுதா உங்க கண்ணுக்கு? எதை வச்சு சார் நீங்க அப்படி சொல்றீங்க? இவங்க 2 பேரும் எங்களுக்கு பிறந்தவங்க தான். நானும் வந்ததுல இருந்தே பார்த்துட்டு இருக்கேன். ஒரு மேலதிகாரியும் கூட பார்க்காம எதிர்த்து பேசுற, மரியாதையெல்லாம் பேசுற. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? இப்படி பேசுறதுக்கு உனக்கு என்ன தண்டனை தெரியுமா? ஐஸ் கட்டி இருக்கிற இடத்துல கொண்டு போய் சொல்லிடுவேன். கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லணும். Damn it, idiot. எப்படி வந்தாலும் கூட குடும்பம் நடத்துற. பார்த்தா உங்களுக்கே தெரியலையா சார்? அங்கிள் அங்கிள், இவங்க தான் எங்க அப்பா அம்மா. இப்போ அது புரியுதா உங்களுக்கு? கிளம்பிட்டா? யோ ஈரியா, பப்ஜி விளையாடுற குழந்தைகளை பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு பெரிய பவர் ஸ்டார் ஆட்டோ வந்து என்கிட்ட பல்பு காட்டிக்கிட்டு இருக்க. சீன் போடாம போயா. என்கிட்ட இருந்து வாங்கின டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுங்க. கொடுத்து தொலையா. அந்த தேவதைக்கு இப்படி ஒரு கோடாங்கி. ஐயோ, இப்ப என்னன்னு தெரியலையே. ஏண்டி அசிங்கப்படுத்துறியா? அந்த போலீஸ்காரர் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துறியா? பக்கத்துல புருஷன் உட்கார்ந்து இருக்கிறாங்கிற பயபக்தி இல்ல உனக்கு? ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. உங்களை கூட்டிட்டு வந்ததுக்கு என்ன என் புத்திய செருப்பாலே அடிச்சுக்கிறோம். தொலைச்சிடுவேன். என்ன கேக்குறல? சுச்சு வருதுப்பா. ஓ அக்கா நீயும் வாக்கா.
உனக்கு ஒரு தடவை சொல்லணுமா? கூட்டு போ. எல்லாம் வந்துட்டீங்களா? பசிக்குது, சாப்பிட்றதுக்காக நிறுத்துவாரான்னு தெரியல. தங்கம்மா இந்த தங்கம் எவனுக்கு வரதான் வச்சிட வேண்டியதுதான். இந்த தங்கத்துக்கு ஒரு கிளாஸ் பாலை குடிச்சிட்டு போறான். எப்படியும் 3000 வரும் போல இருக்கு. டேங்கை ஃபுல் பண்ணுப்பா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஸ்டாப். சொல்லுங்க சார். டாக்குமெண்ட் இருக்கா? இருக்கு. சரி சார், நீங்க போகலாம். பரவாயில்லையா? அந்த வண்டி நிப்பாட்டு. ஹலோ சார். அந்த போலீஸ்காரர் உங்களுக்கு தெரியுமா? இல்லம்மா, தெரியாது. அப்போ இதெல்லாம் நான் இப்பதான் முதல் முறையா சந்திக்கிறேன். பழகிறதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியம் இல்லை, ஒரு சின்ன சிரிப்பு போதும். ஹலோ, அப்பாவிகளுக்கு அன்பானவன், அடங்கா பிடாரிகளுக்கு ஆப்படிக்கிறவன், சங்கிலி கருப்பான் ஸ்பீக்கிங். மைண்ட் இட். என்ன விஷயம்? ரெக்கமெண்டேஷனா? அடி செருப்பால. அமெரிக்க அதிபரை வந்தால் அடிபணிய மாட்டேன்டா. பிரதமரை என் பேரை கேட்டா பம்புவாரு. சொல்றா, என்ன வேணும் அவனுக்கு? என் நரித்தனம், சரித்திரம், என் வரலாறு, நான் செஞ்ச தகராறு எல்லாத்தையும் சொல்றா. சார் அதெல்லாம் வேணாம் சார், விட்டுருங்க சார். அவன் நம்மாலு சார். அந்த சொட்டையை நேர்ல பார்த்தா சுளுக்கு எடுத்துருவேன்னு சொல்லு. அவன் ஐபோனை வச்சு சுத்திக்கிட்டு இருக்கான். இவன் என்னடானா 2 5 ரூபா போனை வச்சுக்கிட்டு என்னைய அதிகாரம் பண்ணலாம்னு நினைக்கிறானா? பேசுற வேகத்துல வாயில தான் வந்துட போகுது. சார் நீங்க, நான் எந்த தப்பும் பண்ணல சார். ப்ளீஸ் சார், என்ன விட்டுருங்க சார். அவனை நீங்க மட்டும் என் கையில மாட்டீங்க, குருவிய சுடுற மாதிரி சுட்டு தள்ளிடுவேன். ஆமா, என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க?
என்ன சார் ஏய் ஒரு நிமிஷம் லைன்ல இரு சார் இரு லைன்ல இரு இதோ வந்துடுறேன் சார் காசும் இல்ல சார் காசு இல்லையா ஆமா சார் கட்ட வேண்டிய ஃபைன் 1500 சார் என்கிட்ட அவ்வளவு காசு இல்ல சார் ஒண்ணு வெச்சல உனக்காக நானே கட்டுறது கொடு சார் கரெக்ட்டா இருக்குல்ல சார் ப்ளீஸ் சார் நான் இங்க தான் வரானுக்குள்ள இத மட்டும் கரெக்ட்டா கேளு சார் ஒரு நாளைக்கு உன்ன மாதிரி எத்தனை பேரை பாக்குறேன் எல்லாரும் இப்படியே மன்னிச்சு விட்டுக்கிட்டு இருந்தேன்னா அப்புறம் ஏன் பொழப்பு என்னாருது என்னடா ஓ வேணாம் 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 நீ அங்கேயே இரு நான் உடனே கிளம்பி வரேன் சரியா கொடுத்த காசு வந்துருச்சு அதிர்ஷ்டம் தான் நோ 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 நீ அங்கேயே இரு நான் வரேன் சரியா நீ போன வை நான் வந்துடுறேன் ஓகே பை உச்ச விட்டா என்னைய வித்துருவானுங்க போல இருக்க எவ்வளவு பெரிய மேலதிகாரினா என்னைய ஏமாத்த பாக்குறானுங்க எனக்கு மரியாதை இல்லைனாலும் என்னுடைய மீசைக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேணாம் அவங்க அது கூட கொடுக்கலன்னா எப்படியா चेक पोस्ट टू पेट्रोल व्हीकल सर यस संगली कर पनिया व्हीकल नंबर TN07A18 सर ओवर स्पीड सर ओवर एंड आउट சார் அப்பத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் ஒட்ட பூச்சி மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் இந்த ஸ்லிப்பை கொண்டு போய் அவட்ட கொடு ஓகே நான் எழுதி கொடுத்தேன்னு சொல்லு உன் வேலை முடிஞ்சிடும் போடாங்கிறது ஓகே சார் ஸ்டாப் கண்ணாடியா இருக்கு என்ன சார் டாக்குமெண்ட்ஸ் காமி சார் நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சுல்ல அந்த வண்டி தான் இது அவனை உடனே வர சொல்லு சார் ஐயா கூப்பிடுறாரு வாங்க ஹலோ எல்லா பேப்பர்ஸும் கரெக்டா தானே இருக்கு அது எங்களுக்கும் தெரியும் வாங்க ஏய் வர ஹலோ அந்த வண்டியை எங்க ஆட்டே போட்ட ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ என்ன பேசிட்டு இருக்கீங்க அது என்னோட சொந்த காரு ஏய் என்னடா வாய்ஸ் ரைஸ் ஆகுது ஓட விட்டு அடிச்சேன்னா அடிக்கிற காத்துக்கு கை தனியா கால் தனியா தலை தனியான்னு போய் ஊதுறோம் புல்புல் தாரா மீச வச்சிருந்தா பலூன் விக்கிறவன் நினைச்சிட்டியா பாக்குறதுக்கு ஹாலிவுட் ஹீரோ கணக்கா இருந்தாலும் கொரிய செட் வச்சிருக்கிற திருட்டு பையன் தானடா நீ வந்துட்டான் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு சார் கரெக்டா இருந்தா ஏன் நிறுத்தல சாரி சார் அர்ஜென்ட்டா போயிட்டு இருக்கேன் அர்ஜென்ட்டா போனா ஓரமா நிறுத்த வேண்டியதானே ஒத்தையில தப்பு பண்ணாலே நான் மொத்தமா எழுதி வாங்குவேன் நீ காவல்துறை கிட்டே உன்னுடைய வித்தை எல்லாத்தையும் காட்டியிருக்கல இன்னைக்கு உன் சொத்தை எழுதி வாங்காம விட மாட்டான்டா ஓடியா சாட்சிட்ட ஓடு இருக்கு சார் இவர்கிட்ட ஃபைன் வாங்கினா மட்டும் போதுமா சார் ஏன் அவன் கூட போய் அவன் வீட்டுல குடும்பம் நடத்த வேண்டியது தானே வாங்கிட்டு அனுப்பிய நோரா நாட்டியம் பேசிக்கிட்டு ஃபைன்ல இருந்து ஃபைனான்ஸ் வரைக்கும் பார்க்க வேண்டியது டயர்டா இருக்கா ஆமா பார்வதி கொஞ்ச நேரம் காரை நிறுத்தி ரெஸ்ட் எடுத்துக்கலாமே நிறுத்துங்க அந்த ஓரமா நிறுத்துங்க இந்தாங்க தண்ணி குடிங்க குடிங்க தேங்க்யூ பார்வதி மூச்சு வாங்கிட்டு இருக்க எப்படிங்க சிரிக்கிறீங்க சிரிப்பு மட்டும்தான் மனுஷனுடைய அழகுக்கு அழகு சேர்க்கணும் பெரியவங்க சொல்லியிருக்காங்க முகத்துல இருக்கிற எல்லா நேரமும் புத்துணர்ச்சி ஆகும்னு சொல்லுவாங்க எப்பவுமே நீங்க இப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் தேங்க்யூ தேங்க்யூ உங்களுக்கு நான் கரெக்ட் இல்லைன்னு தோணுதுங்க என்னாலதான் உங்களுக்கு வாரிசே இல்லாம போயிட்டாங்க அது சரி இந்த சொத்து பத்தெல்லாம் யாருக்காக சம்பாதிக்கிறீங்க சமுதாயத்துக்காக
நான் பணம் சம்பாதிக்கிறது கஷ்டப்படுறது எல்லாமே இந்த சமுதாயத்துக்காக தான். நாம கஷ்டப்படும் போது இந்த சமுதாயம் நம்மளுக்காக எவ்வளவோ உதவிகள் செஞ்சிருக்கு. நாம இப்போ நல்லது பண்ற நிலைமையில இருக்கோம். நமக்கு குழந்தைங்க இல்லைன்னா இப்ப என்ன? இந்த சமுதாயத்துல எவ்வளவோ குழந்தைங்க இருக்காங்க. அவங்க நம்ம குழந்தைங்க மாதிரி தானே. போலாமா? என் குழந்தைங்க எவ்வளவு அழகா தூங்கிட்டு இருக்குங்க. என் பொண்டாட்டி நல்லா தூங்குறா. நான் ஒருத்தன் தான் கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். கிளைமேட்டும் சூப்பரா இருக்கு. ஏசியை கொஞ்சம் ஜாஸ்தி வைப்போம். ஒரு முத்தம் கொடுத்தா எப்படி இருக்கும்? பசங்களும் தூங்கிட்டு இருக்காங்க. சைலண்டா கொடுத்துட வேண்டியதுதான். பசங்க இருக்காங்க. சரியா உட்காரு. சொல்லு அடிதே, வாயை தொடச்சுக்கோ. Hello? Hello, sir. Yeah, Mr. Gopal? Sir, அந்த பெங்களூர் ஹோட்டல் டீல ஃபைனலைஸ் பண்ணிட்டேன். 140 crore, sir. Yeah, okay. Please take the appointment. We'll close the business. Okay, sir. Thank you.
என்னாச்சு? நான் மனுஷன் இவன் எப்படி வண்டி ஓட்டுறான்? சுயநனவோட தான் ஓட்டுறானா? நீங்க பார்த்து நிதானமா ஓட்டுங்க. ஏதாவது பிரச்சனையா? Thank God. சரி, ஜாகிரதை. போலாமா பார்வதி? கிளம்பலாம். கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே ராம ராம ஹரே ராம ஹரே ராம கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே ராம. பார்வதி, நம்மளை ஓவர்டேக் பண்ண வண்டியா? வண்டி அப்படியே ஓட்டுறோம். எவ்வளவு கேர்லெஸ்ஸா ஓட்டுறோம். யாரையாவது இடிச்சிட்டாங்க? நீங்க அவனை ஓவர்டேக் பண்ணுங்க. 4 வார்த்தை அவனை நறுக்குன்னு கேட்குறேன். டேய், அறிவு இருக்கா இல்லையா? முட்டாள். பேய் பார்க்குற மாதிரி இருந்தா அவன் கண்ணு. அப்பா, வழியில சிக்காமையா போயிடுவேன். நான் யாருன்னு காட்டுறேன்.
கையில கிடைச்ச செத்துருவ. நீ யார்கிட்ட மோதுறன்னு தெரியுமா? பேக் வீல் பஞ்சர் ஆயிடுச்சு. பஞ்சர் ஆயிடுச்சா? பஞ்சர் ஆயிடுச்சு பார்வதி. பஞ்சர் ஆயிடுச்சா? பஞ்சரா? நீ வண்டிக்குள்ளேயே உட்காந்துரு. உங்க ஒத்தரால முடியாது, நானே ஹெல்ப் பண்றேன், இறங்குங்க. வாங்க. இந்த இடத்துல வந்து இப்படி பஞ்சர் ஆயிடுச்சு. மாத்துறதுக்குள்ள விடிஞ்சிடும். ஆணி ஏதாவது குத்தி இருக்கும். ஸ்டெப்னி எடுக்கணுமே. எவ்வளவு வெயிட்டா இருக்கு, உங்களால தூக்க முடியுமா? சீக்கிரமா மாட்டுங்க. என் வாழ்க்கைக்கு பாலமா இருந்த ஒன்ன இந்த பாலத்துல நிக்க வச்சிட்டேன். அதான் கஷ்டமா இருக்கு. இப்பதான் பஞ்சிரமா.
காருக்குள்ள உட்கார்ந்து இருந்தா என்ன அர்த்தம்? பெரிய மகாராணின்னு நினைப்பு. காரை விட்டு இறங்குங்க. ஜாக் ஏற மாட்டேங்குது. ஐயோ தலை இழுத்து. இதோ வரேன். என்னாச்சுங்க? அவங்க எங்க? உள்ளதான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இறங்க சொல்லு. சரிங்க. இறங்கி வாங்க இறங்கி வாங்க. ஏம்மா? உங்க அப்பா கோவமா இருக்காரு. ஓகேம்மா. இங்க உட்காருங்க. சரிப்பா. இது ஒண்ணுதான் குறைச்சல். என்னங்க அது நம்ம பார்த்த வண்டி தானே? அதே வண்டி தான். ஐயோ கடவுளே, போயிட்டாங்க. அவன் போயிட்டான் விடு. போட்டு போட்டு. ஒன்றும் இல்லை, சைலண்டா இரு. அம்மா கிட்ட போயிடலாவா? நீ உள்ள போய் உட்காரு பாரு. நீங்க? நான் வீல டைப் பண்ணிட்டு வரேன். போ. சீக்கிரமா வாங்க. நீ உள்ள போய் உட்காரு. உட்காருமா. சீக்கிரமா வந்துருங்க. யாருப்பா அது?
யாருன்னு கேட்டா பதில் சொல்லாம இருக்க யார்ப்பா நீ? நீ எதுவும் பதில் சொல்லலைன்னா நீ யாரும் எனக்கு எப்படி தெரியும்? அவன் கூட ஏன் பேசுறீங்க? சீக்கிரமா வாங்க. யாருன்னு கேக்குறல? அவனை பார்த்தாலே பயமா இருக்கு. ஐயோ போகாதீங்க சொல்றேன்ல. அப்பாக்கு தைரியம் ஜாஸ்தி இல்ல. பேசாம இரு. யாரு பாட்டி? உனக்கு என்ன வேணும்? என்னங்க? என்ன சொல்றான்? யாருங்க அவன்? இருமா நீங்க வாங்க. இவர் யார் என்னன்னு நான் விசாரிச்சுட்டு வரேன். இரு சீக்கிரமா வாங்க, பின்னாடியே வரோம். இரு வந்துகிட்டு இருக்கல்ல. சீக்கிரமா இரு. என்னாச்சு உனக்கு? என்னையாது? பார்வதி உனக்கு ஒன்னாகலையே. எழுந்துருமா மெதுவா. நீ நான் உட்காரு. ஐயோ, கண்டதை தின்றுப்பான் போல இருக்கு. என்ன கருமத்தையா தின்னு தொலைஞ்ச நீ? காலடியா? ஏய், பண்டிகைல உட்காருங்க. ஐயோ நீங்களும் வாங்க. உட்காருங்கன்னு சொல்றல. சரி ஏறுங்க, உட்காருங்க. ஏய் 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 ஐயோ காளையா, வலிக்குதியா? புட்டையா? காளையா, வலிக்குதியா? புட்டையா? ஐயோ அம்மா எனக்கு பயமா இருக்குமா. காளையா, பேசாம இருங்க. ஐயோ அம்மா ப்ளீஸ் மா. அவன் நகைக்காக தான் இப்பெல்லாம் பண்றான்னு கூட்டிட்டு வந்து. ஐயோ எல்லாம் அடிக்கிறேன்.
அடிச்சிட்டான், என்ன அடிச்சிட்டான். என்ன ஏதுன்னு தெரியாம என்ன போட்டு சாத்திட்டான். எங்க போனான்னு தெரியலையே. அம்மா யாருமா அது? ஷோ சும்மா இருங்க. கார் ஸ்டார்ட் பண்ணுங்க. முதல்ல இங்க கிளம்பலாம். ஸ்டார்ட் பண்ணுங்க. சாவி எங்க? நீங்க முதல்ல கார் ஸ்டார்ட் பண்ணுங்க. பயமா இருக்குல்ல? சிலமர் உட்கார்ந்து இருக்கீங்க. வண்டி எடுக்க முதல்ல கிளம்பலாம். சாவி இல்ல. சாவி அங்க இருக்கு. விழியாலே கோபம் பேசு, மொழியாலே தீயை வீசு, அப்போதே கட்டுப்படும் உறவுகளே. உள்ளத்தில் அன்பின் அழகு, வெள்ளத்தில் மூழ்கும் படகு, எரியாமல் போனால் இல்லை விளக்குகளே. நான் தான் இருக்கல, தேவையில்லாம ஏன் டென்ஷன் ஆகுற? போலீஸுக்கு ஃபோன் பண்ணுங்க. போலீஸுக்கு ஃபோன் பண்ணுங்க சீக்கிரம். லைன் கிடைக்கலையா? யாரும் ஃபோன் எடுக்க மாட்டாங்க. என்னங்க ஸ்டூபிட் பீப்பிள். நீ எதுக்கும் பயப்படாத. என்னப்பா வேணும் உனக்கு? ஏன் இப்படி எங்களை டார்ச்சர் பண்ற? உனக்கும் எங்களுக்கும் எந்த விரோதமும் கிடையாது. உனக்கு என்ன வேணும் என்கிட்ட கேளு, நான் தரேன். பார்வதி, அவனுக்கு பணம் வேணும்னு நினைக்கிறேன், அதான் இப்படி பண்றான். டேஷ்போர்ட்ல இருந்து காசு எடு, எல்லாத்தையும் எடு, அவங்ககிட்ட கொடுத்துடலாம். போட்டுருங்க. இந்த பணத்தை எடுத்துக்க. நகையெல்லாம் கட்டுங்க. அவன் நகைக்காக தான் பண்றான்னு நினைக்கிறேன். இதெல்லாம் மூஞ்சி தூக்கி போட்டு சாவி எடுத்துட்டு வாங்க. போங்க சொல்றேங்க. முதல்ல தூக்கி போடுங்க. தங்கத்தோட அருமை தெரியாம எட்டி ஒதுக்கிற பாரு. ஐயோ, அவனுக்கு என்னதான் வேணும் கேளுங்க. அவனுக்கு என்ன வேணுமாங்க? இன்னும் உனக்கு வேற என்னடா வேணும்? சொல்லு.
சின்ன தப்பு பண்ணியிருந்தா நான் உன்னை மன்னிச்சு விட்டு இருப்பேன். பண்ணது ரொம்ப பெரிய. நானும் போதும் போதும்னு பொறுத்து பார்த்துட்டேன். ஆனா நீ என்ன ரொம்ப கோவப்படுத்திட்ட. ஓதுனது இந்த விக்ரம் கூடடா. நான் எப்படி பண்ணணும் உனக்கு தெரியாது. உங்க சிங்கத்தை நீ தட்டி எழுப்பி ஈகோவை ஹர்ட் பண்ணோட நான் உயிரோட விட்டு வச்சதே இல்லடா.
ஓடி போய் ஒளிஞ்சா நான் உன்னை விட்டுருவேன் நினைச்சா? முட்டா பயலே, இன்னைக்கு நீயா நாடான்னு பாத்துக்கலாம். நீ ஆம்பளையா இருந்தா வெளியே வா. என்கிட்டயே போறியா? ஒண்ணு நான் இருக்கணும் இல்ல நீ இருக்கணும். சுட்டு பொசிக்கிட வேண்டாம். எனக்கு தெரிஞ்சிருச்சு இது பைத்தாங்கோலின்னு. எங்க ஒளிஞ்சா விட மாட்டேன்டா. வாடா. நான் இருக்கணும் இல்ல நீ இருக்கணும். மாயாஜால தந்திரத்தை ஏங்கிட்ட என்னங்க என்னங்க நல்லா இருட்டிடுச்சு. அந்த ராட்சசனை காணோம். நீங்க கீழே இறங்காதீங்க. இரு, ஹெட்லைட் ஆன் பண்றேன். கண்ணு முடிக்கோங்க. யாரா நீ? உனக்கு என்னடா வேணும்? வண்டிக்குள்ள பொம்பளை பசங்களா இருக்காங்க, அறிவு இல்ல உனக்கு? உனக்கு என்னடா வேணும்? உனக்கு என்னடா வேணும்? ஏன்டா அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ யார்கிட்ட மோதிக்கிட்டு இருக்க தெரியுமா? கொஞ்சம் அமைதியா யார் இவன்? எதுக்காக இப்படி நம்மள டார்ச்சர் பண்றான்? பயப்படாத, தைரியமா நீங்க மட்டும் கீழே இறங்காதீங்க. நாம இப்படியே இருக்க முடியாதுல்ல. ஒரு நிமிஷம், நீ டென்ஷன் ஆகாத. நான் போய் அவன்கிட்ட பேசிட்டு வரேன். நீ பயப்படாம இங்கே இரு. துளியற்றம் இல்லாத வீரா அந்தகனி
அந்தமில்லா நரனே. பிண்டநாடிகளை துண்டம் செய்திடவே வந்தாய், பசியாற்றிட கும்பி புடைக்க கபநாடிகள் வெடிப்பு, கண்களாகியது சிவப்பு. எங்களை இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சாகடிக்கிறத விட ஒரேடியா கொண்டு சாகடிச்சிருப்பா. வயசாயிடுச்சு இல்லையா, ஓ அடியை தாங்குற சக்தி எனக்கு இல்லை. நாங்க உனக்கு என்ன அநியாயம் செஞ்சோமோ தெரியல. நீ ஏன் எங்களை இப்படி பண்ற? நீ நல்லவனா இல்ல கெட்டவனா? உனக்கு என்ன வேணும், நீ என்ன சொல்ல வர, எதுவுமே எனக்கு புரியல. ஒரு விஷயம் சொல்ற கேளு. எல்லா மனுஷனுக்கும் வாழ்க்கையில ரெண்டு வழிகள், உண்மைங்கிற ஒரு வழி, பொய்ங்கிற இன்னொரு வழி. பொய்யான வழி எப்பவுமே நல்லா இருக்கும், உண்மையான வழி கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ரெண்டு வழிகளையும் நம்ம பிரயாணம் பண்ணுவோம். ஆனா நல்ல வழிக்குதுன்னு கொஞ்ச நாள் நீயே தெரிஞ்சுப்ப. நல்ல வழியில தான் இது வரைக்கும் நான் பிரயாணம் பண்ணியிருக்கேன். பொய்யான வழியில இது வரைக்கும் போனதே கிடையாது. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாளா ஒரு சின்ன எறும்புக்கு கூட துரோகம் நினைச்சது. என்ன மாதிரி வாயில்லா பூச்சியை துன்புறுத்தினா அது உன் வீரத்துக்கு தான்பா இழுக்கு. தயவு செஞ்சு எங்க ரெண்டு பேரையும் விட்டுடுப்பா. பயப்படாதடா. ஏங்க போய் சாவி எடுத்துட்டு வாங்க. ஐயோ மறுபடியும் வந்துட போறாண்டி நீ. உன்னை பார்த்து இவ்வளவு நாள் நான் பயந்தேன் பாரு. தைரியமா போய் கேளுங்க. என்ன தெரியும் கேக்குறது? பார்த்தாலும் ஆள் எப்படி இருக்கான்னு. நான் போனா என்ன பொழந்துருவான். பார்த்தாலும் அவன் கையில என்ன இருக்குது? சரியான பயந்தாங்குழி. அம்மா போகாதம்மா. டேய் ப்ளீஸ் மா, உள்ள வந்துருமா. ப்ளீஸ் மா, இங்க வாடான்றல. வேண்டாம்மா, நீ உள்ள வந்துருமா. அம்மா உள்ள வா, சொன்னா கேளுமா. பண்ண போறா தெரியல. சுஷ்மா, சுஷ்மா நீ எங்க போற?
வேணாயா? சீக்கிரம் எடுங்க. என்கிட்ட மோதுனா இதான் கதி. அங்கேயே கடந்து சாவு. சின்ன காயம் ஒண்ணு இல்ல பாரு. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னே தெரியல. ஒண்ணு இல்ல, அமைதியா இரு. எவனையும் இது வரைக்கும் நான் உயிரோட விட்டதில்லடா. நான் ஏன் அசிங்கப்படுத்திட்டல? You bloody blackguard!
தீரா அந்தகனே அந்தமில்லானே நாடிகளை துண்டம் செய்திடவே வந்தாய் பசியாற்றிட கும்பி புடைக்க ரவநாடுகளில் வருமே வெடிப்பு கண்களாகியதே சிவப்பு கம்சனோ இரண்யனோ நரனோ துஷ்டனோ வாடா ஒரு கை பார்த்துடலாம்
கடவுள் இந்த உலகத்துல தான் படைச்ச எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒவ்வொரு தனித்திறமையை கொடுத்திருக்காரு. அதுல மனிதர்களுக்கு மட்டும் இன்னொரு தனித்திறமையை கொடுத்திருக்காரு. அதுதான் யுக்தி. அந்த யுக்தியை நாம ஆபத்திலையும் சந்தோஷத்திலையும் துக்கத்திலையும் அதற்கு ஏற்ப பயன்படுத்தணும். இல்லைன்னா அந்த மனுஷன் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும். மனித ரூபத்துல இன்னைக்கு ஒரு யமகாதகனை சந்திச்சோம். அவன் எங்க கார்ல இருக்கிற எல்லா கண்ணாடியும் உடைச்சிட்டான். ஆனா ஹெட்லைட்டை மட்டும் ஏன் விட்டு வச்சான்? அதுதான் நாங்க தப்பிக்கிறதுக்கு சந்தர்ப்பமா? அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி என் அனுபவத்தை வச்சு அவகிட்ட பேச்சு கொடுத்து நாங்க தப்பிச்சோமே, அது என்னுடைய அனுபவத்தினாலயா இல்ல சந்தர்ப்பத்தினாலயா? ஒண்ணு மட்டும் உண்மை, பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு பெரியவங்க சொன்னது என்னைக்கு வீண் போகாது. ஒத்துமையா இருக்கிறது தான் பலம்னு சொல்லுவாங்க. அதை நான் இன்னைக்கு தான் பார்த்தேன். வாழ்க்கை எனக்கு இன்னைக்கு கத்துக் கொடுத்த பாடம் என்னன்னா, மனைவி குழந்தைகளோட சுக துக்கங்களை பகிர்ந்துக்கிறது தான் உண்மையான சந்தோஷம் இருக்கு. சிரிச்சாதான் என்ன? கால கால நெஞ்சில் விரைவா யம பாசங்கள் நெஞ்சில் எறிவா இல்லாத வீரா அந்தகனே அந்தமில்லா நரனே காலனே நெஞ்சில் விரைவா யம பாசங்கள் நெஞ்சில் எறிவா இல்லாத தீரா அந்தகனே அந்தமில்லா நரனே